யாரோ ஒருத்தருடைய இருதயத்துல பெரிய பாரத்தோட வந்திருக்கிறது ஆண்டவருக்கு தெரியும். மகளே, இன்றைக்கு உள்ள வார்த்தை உங்களுக்காக தான். மகளே, மகனே, இந்த வார்த்தை ஸ்பெஷலா நேருக்கு நேர் உங்களுக்காக தான். ஆண்டவர் அந்த எவீரோ பார்த்து பேசல, உங்களை பார்த்து தான் பேசுறாரு. உனக்குள்ள நிறைய சிந்தனைகளை கொண்டு போறதுக்கு சத்துரு யாரையோ ஒருத்தரை அனுப்பி விட்டுட்டான். உன்னுடைய யோசனை இப்ப வித்தியாசமாக போகுது. நீ எதையோ குறிச்சு யோசிக்க போற. ஆனா அந்த யோசனையை தடுத்து நிறுத்துறதுக்காக தான் ஆவியானவர் வந்து சொல்றாரு, பயப்படாதே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவளாயிரு. உங்க யோசனையை ஸ்டாப் பண்றதுக்காக தான் ஆண்டவர் வந்திருக்கிறாரு. ஏன்னா மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த கணவனாரை குறிச்சு, மனைவியை குறிச்சு, பிள்ளைகளை குறிச்சு, எதிர்காலத்தை குறிச்சு, அந்த கடன் குறிச்சு, இந்த கடந்து போகிற அந்த சூழ்நிலையை குறிச்சு, அந்த வியாதியை குறிச்சு கர்த்தர் சொல்றாரு, நோ, ஸ்டாப் திங்கிங். அதை குறிச்சு யோசிக்கவே வேண்டாம். நீங்க கர்த்தருடைய கரத்துல தான் இருக்கிறீங்க. அவருடைய சித்தப்படி நடக்கும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். கேளுங்க, ஆண்டவரை பார்த்து, ஏசப்பா பார்த்து கேளுங்க, அப்பா அந்த கிருபை எனக்கு வேணும் சொல்லுங்க முழு வெள்ளத்தோட. இன்னைக்கு கத்துறத அதை சிறைபிடிக்க கூடிய